கொரோனாவிலிருந்து மீள பிரேக் த செயின். நோய் தொடருக்கு தடை கொடுப்போம், கொரோனாவிற்கு விடை கொடுப்போம். வணக்கம். பார்த்தேன், ரசித்தேன். உண்மையிலேயே நான் ரசித்த மாதிரியே எல்லோரும் ரசிக்கிறாங்க. அது எனக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் அவர்களுக்கு பெரும் புகழை தந்த படம். வெற்றி படங்கள் அப்படின்னு சொன்னால் அது அப்படியான ஒரு வெற்றி. இன்றைக்கி நீங்கள் பார்த்தாலும் அந்த படம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஏறத்தாழ 20 ரீல் 19 ரீல் இருக்கும். 20,000 அடின்னு சொல்லுவோம் பாருங்கள், அதில் மாதிரி 199 நிமிஷம் ஓடுற அளவுக்கு இருக்குதுன்னு இன்றைக்கி யூடியூப் சேனலில் அதை பற்றிய செய்தி இருக்குது. மதுரை வீரன் இது நாட்டுப்புற கதைங்க. இன்றைக்கி மதுரை வீரன் சாமி பல பேருடைய குலதெய்வம். எப்படி அங்காளேஸ்வரின்னு சொல்கிறோமோ, சப்பானின்னு சொல்கிறோமோ, கற்பனசாமின்னு சொல்கிறோமோ, 18 படியான்னு சொல்கிறோமோ, அது மாதிரி மதுரை வீரனும் குலதெய்வம். இந்த மதுரை வீரனுடைய கதை நாட்டுப்புற பாடல்களில் இருந்த கதை தான். இந்த கதையை எடுத்து தான் இதை படமாக்குறாங்க. ஒரு ஆச்சரியம், எம்ஜிஆர் ஒரு படத்தில் இறந்து போகிற மாதிரி வந்தால் அந்த படம் ஜெயிக்கிறது கஷ்டங்க. ஏன்னா எம்ஜிஆர் மேலே மக்களுக்கு அவ்வளோ ஆர்வம். தோற்று போன படங்களே உண்டு. பாசம்னு ஒரு படம் சரியாக போகலை, ராஜா தேசிங் ஓடவே இல்லை. ஆனால் எம்ஜிஆர் இறந்து போயும் கூட இந்த படம் வெற்றி அடைஞ்சதுன்னு சொன்னால் அதுக்கான காரணம் என்னென்னா, இதில் கடைசியில் அவர் வந்து இறந்து போகிற மாதிரி காட்ட மாட்டாங்க. அவர் சாமியாக அப்படியே மேலே போகிற மாதிரி காட்டிடுவாங்க. அது ஒரு பாட்டோடு முடிகிற மாதிரி இருக்கும். மதுரை வீரன் கதை என்ன, நமக்கு தெரிஞ்ச கதை தாங்க. அதாவது எடுத்த உடனே அரசிக்கு அந்த பிரசவ வேதனை ஏற்படும், குழந்தை பிறந்துடும், ஆண் குழந்தை. இளவரசன் பிறந்து விட்டான் அப்படின்னு சந்தோஷப்படுவாங்க. அதுக்குள்ளே சோதிடர்கள் வந்து குழந்தை மாலை சுற்றி பிறந்திருக்கு, அதனால் நாட்டுக்கு ஆகாது, இதை கொண்டு காட்டில் விட்டுறணும் அப்படிம்பாங்க. அப்போ அந்த அரசி அழுவா, மன்னன் அழுவார். மக்களுக்காக சரி நம்ம இன்னொரு குழந்தை கூட பெற்றுக்கலாம், ஆனால் நாடு நல்லா இருக்குன்னு அந்த குழந்தைய கொண்டு காட்டுக்குள்ளே விட்டு வந்துடுவாங்க. அந்த காட்டுக்குள்ளே விடப்பட்ட அந்த குழந்தையை யார் எடுத்து வளர்ப்பா அப்படின்னு கேட்டால், செருப்பு தைக்கும் தொழிலாளியாக இருக்கின்ற கலைவாணர் நரசிகிருஷ்ணனும் அவருடைய மனைவியாகிய டி.ஏ. மதுரமும் காட்டு வழியாக வர்ற போது இந்த குழந்தை கிடைக்கும். கிடைச்ச உடனே ஆகா, கடவுள் பார்த்து நம்ம கொடுத்துருக்காரு, குழந்தை என்ன அழகாக இருக்குது, அதனுடைய முகத்தை பார்த்தாலும் வீரமாக இருக்கே, அதனால் அந்த குழந்தைக்கு பேர் வீரன்னே வச்சுருவோமா, வீரன் அருமையான பேர் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த குழந்தைக்கு பேர் வைக்கிற விழாவோடு ஒரு பாட்டு தொடங்குங்க. சும்மா கிடந்தால் சோத்துக்கு நஷ்டம் அப்படிங்கிற பாட்டு, ஏறு பூட்டி போவாயே அண்ணே சின்ன அண்ணேங்கிற பாட்டு. இந்த பாட்டை உடுமலை நாராயணகவி எழுதியிருப்பார். இப்போ இந்த குழந்தை வளரும். குழந்தை வளர்ந்து அது பயிற்சியெல்லாம் பெற்றுக்கிட்டு வர்றபோது கதாநாயகன் அறிமுகம்னு இன்றைக்கி சொல்கிறேன் பாருங்க. இந்த படத்தில் தாங்க நீங்கள் பார்க்கலாம். எப்படின்னா, கதாநாயகியாகிய பானுமதி, 2 கதாநாயகி இதில். ஒருத்தவங்க பானுமதி, இன்னொருத்தவங்க பத்மினி. இப்போ கதாநாயகியாகிய அந்த பானுமதி வந்து அவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாயக்கருடைய அந்த சிற்றரசர்கள் 52 பாளையப்பட்டு இதுகளில் ஒரு பாளையக்காரருடைய மகளாக இருப்பாங்க பானுமதி. அவங்க நீராட ஆற்றுக்கு வந்திருப்பாங்க, படைகளோடு வந்திருப்பாங்க. தளபதியும் கூட வந்திருப்பார். அவங்க தாய்மாமன் யார், நரசப்பன்னு சொல்லக்கூடிய பாலையா வந்திருப்பார். அவர் மாதிரி பயந்தோழி யாரும் பார்க்க முடியாது. இந்த குத்துப்பத்த பாளையான்னு சொல்லி படங்களில் அந்த காலத்தில் கேள்வி பண்ணுவாங்க. அது மாதிரி நிறையா அதில் அடி வாங்கிட்டே இருப்பார். இப்போ வடிவேலு வாங்குறாரு பாருங்கள், அது மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் முன்னோடி இந்த படம் தான். தண்ணிக்குள்ளே விழுந்துருவாங்க. தண்ணிக்குள்ளே விழுந்த உடனே இவன் எல்லோரும் சேர்ந்து கத்துவாங்க, காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு சொல்லி கத்துவாங்க. பானுமதியினுடைய தோழியாக நடிச்சிருக்கவங்க யாருன்னு கேட்டால் ஈவி சரோஜா. ஆட்டப்பா அப்படி ஆடக்கூடியவங்க. இப்போ காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க காப்பாற்ற யாரும் இல்லையா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கப்ப அப்படியே ஆழம் விழுதில் வருவாருங்க எம்ஜிஆர். வந்து அந்த இவங்களை தண்ணிக்குள்ளே தவ்வி அப்படியே கையில் தூக்கி கொண்டு வருவார். தூக்கிட்டு வந்து காப்பாற்றி முடித்த உடனே அப்போ தான் கதாநாயகி சந்திப்பு ஏற்படும், சண்டை ஏற்பட்டுரும். யாருக்கு, கூட வந்தவங்களுக்கு. அப்போ அவரை வந்து சாதாரண ஆளுங்கிறதுனால ஒடுக்கப்பட்டவர்னு சொல்லி சாதியை திட்டி விடுவார். போ, எல்லாம் தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். அது மட்டும் இல்லை, பானுமதி சொல்வார், அவன் தூக்குடான்னு சொல்லக்கூடாது, நான் தான் தூக்குனேன்னு சொல்லணும், சரிதா அப்படிம்பார். அப்புறம் அதே மாதிரி
அந்த தொட்டு தூக்கின உடனே கதாநாயகிக்கு காதல் ஏற்பட்டுரும், கதாநாயகனுக்கும் காதல் ஏற்பட்டுரும். அந்த பக்கம் அவர் போயிடுவார், இந்த பக்கம் அவர் வந்துடுவார். இப்போ பாலையாவுடைய நடிப்பு இருக்கு பாருங்க, தனியாக நகைச்சுவை நடிகர்கள் என்எஸ் கிருஷ்ணன் டிஎம் தான் இருப்பாங்க. ஆனால் பாலையா பேசுகிற வசனங்கள் வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும். அப்படியே உள்ளே வருவார், வர்றபோது மேலே தண்ணி ஊற்றிட்டு வருவார். என்னென்னா இவர் தான் தண்ணியில் குதித்து காப்பாற்றினாராம். அப்படி வந்த உடனே நரசப்பா என்ன நடந்தது அப்படின்னு கேட்பார் அவங்க அப்பா. அது யார்? பானுமதி அப்பா கேட்பார். மகாராஜா, பெரும் சுழல், குதித்தேன் ஆற்றில், படபடவென்று கைகளை அடைத்தேன், தூக்கினேன் பொம்மியை, சேர்த்தேன் கரையில் அப்படிம்பார். உடனே என்னம்மா இதெல்லாம் உண்மைதானா? மாமா உண்மையை சொல்லட்டுமா அப்படின்னு அந்த அம்மா அதான் சொல்லியாச்சுல அப்படின்ட்டு. அதுக்குள்ளே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் ஆழ்வார் குப்புசாமின்னு, உண்மையிலேயே நடந்தது என்னன்னா அப்படிம்பார். என்ன நொன்னான்னா இதான் சொல்லியாச்சுல போடா பொய் சொல்லி அப்படின்பார், புழுகினி அப்படிம்பார். சொல்லிவிட்டு எப்போவும் பயத்தோடே வாழ்வார் பாலையா. அவர் தான் தளபதி, அதான் ஆச்சரியம். அப்புறம் அடுத்து எம்ஜிஆரும் பானுமதியும் சந்திக்கக்கூடிய இடம் இருக்குது பாருங்க, என்ன அழகாக வச்சுருப்பாங்க. இந்த எல்லா எம்ஜிஆர் படங்கள்லையும் பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் சுற்றி நின்று பெண்கள் கேலி பண்ணுவாங்க. அவங்க கேலி பண்ணி பாடி முடித்த உடனே பதிலுக்கு இவர் பாடுவார். இவர் வேகமாக வருவார், வந்த உடனே தேடுவார். என்ன தேடுறீங்கன்னு கேட்பாங்க. ஒரு மானை தேடி வந்தேன் காணோம். அப்படியா? மானை தேடி வந்தாராம். வாங்க மச்சான் வாங்க, வந்த வழியை பார்த்து போங்க, ஏங்கி ஏங்கி நீங்கள் ஏன் இப்படி பார்க்குறீங்க, உப்பில்லாத பத்தியக்காரன் ஊறுகாயை பார்த்தானா, உதட்டாலே செப்பு கொட்டி ஓந்தி போல நின்னானா அப்படின்னு அந்த பாட்டு ஆரம்பிக்கும். இது முடித்த உடனே இவங்க எல்லாம் கேலி பண்ணிருந்தோடனே எம்ஜிஆர் உடனே சட்டுன்னு எல்லாத்தையும் ஒரு கேரில் கட்டிட்டு முத்துப்போல் பல்லழகி அப்படின்னு அந்த பாட்டை பாடி இவர் பதிலுக்கு பாடி ஆடுவார். அப்போ தான் பானுமதி வந்து பார்த்துருவாங்க. பார்த்த உடனே அப்போ திரும்பவும் அந்த அவங்களுக்கு அந்த கனிவு ஏற்படும். அதுக்குள்ளே ஒரு இது சொல்லுவாங்க, கன்னிமாடத்தில் அந்த பெண் 48 நாள் இருக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே சரி அப்போ ஊருக்கு ஒரு ஆளை காவல் போட்டிருங்க அப்படின்ற முன்னே என்ன சொல்லுவார், காவலுக்கு போகணும், எனக்கு எப்படி போக முடியுதுன்னு தெரியலன்னு. ஏன் நாம் வீரனை அனுப்பலாமே அப்படின்னே எம்ஜிஆர் போய் காவுக்காக போவாருங்க. அப்போ வருவார் பாலையா, வருவார் அங்கேருந்து. டேய் எதற்காக உள்ளே சென்று வந்தாய் அப்படிம்பார். ஆபத்து என்று கேட்டார்கள், உள்ளே சென்றேன். என்ன ஆபத்து? ஒன்றுமில்லை. ஒன்றுமில்லாததுக்கு எதுக்கு உள்ளே போனாய் அப்படிம்பார். சொல்லி முடிச்சுட்டு படாருன்னு இப்படி எடுப்பார் கத்தியை. உடனே எம்ஜிஆர் கம்பு அப்படி சுற்றுவார்ல, உடனே பாலையா சொல்லுவார், பக்கத்தில் இருக்க ஆள்கிட்ட கேட்பார், டேய் இன்றைக்கி என்ன கிழமை அப்படிம்பார். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. சாய் அப்படிம்பார். என்னன்னு பாரு எம்ஜிஆர் கேட்பார். வெள்ளிக்கிழமை நான் கத்தியை கையில் தொடக்கூடாதப்பா அப்படிம்பார். அப்போ நாளைக்கு வச்சுக்கிடுவோமான்னு, போடா உன்னோட போய் சண்டை போட்டுட்டு அப்படின்ட்டு போயிடுவார். அதே மாதிரி அப்போ அந்த 48 நாள் கன்னிமாடத்தில் இருக்கிற போது அவர்களுக்குள்ள அந்த காதல் அரும்பும். பானுமதியினுடைய வேண்டுகோளின்படி அவங்க நாட்டை விட்டு போயிடலாம்னு நினைப்பாங்க. தூக்கிட்டு போயிடுவார். அது தூக்கிட்டு போகிறதே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், அழகான விஷயமா இருக்கும். அப்படி அவங்க கொண்டு போன உடனே ஈவி சரோஜாவும் மற்றவர்களும் அவங்களோட சேர்ந்துருப்பாங்க. அங்கே காட்டுக்குள்ளே வாழ்கிற போது எப்படியாவது வீரனை பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணுவாங்க. வீரன் பொம்மி 2 பேரும் சரணடைய வேண்டும், இல்லாவிட்டால் வீரனுடைய தாய் தந்தையர் யானைக்கல் வைத்து மிதிக்கப்படுவார்கள். அப்போ அந்த அம்மா கேட்கும், ஏமாச்சான் நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு ஆளுக்கு யானைக்கால் இருக்கே வியாதி, அந்த ஆளை காலை வச்சா மிதிப்பாங்கன்னு. உண்மையான யானை, அதை வச்சு மிதிப்பாங்க, தலை போதும் பார்ப்பல அவர். அப்போ அந்த அப்படி யானையில் வச்சு மிதிக்க போகிறாங்கன்னு சொன்ன எம்ஜிஆர் சரணடைஞ்சிடுவார். அவர் சரணடைஞ்ச உடனே அவரை கொல்ல போவாங்கள்ல, யானை மேலே வந்து பானுமதி அவங்கள கொண்டு போயிடுவாங்க. இப்போ இவங்க போன உடனே விரட்டி போவார் நரசப்பன். போயிட்டு திரும்பி வந்த உடனே கேட்பார் மகாராஜா, நரசப்பா என்ன ஆயிற்று, பின்தொடர்ந்து சென்றீர்களே என்ன ஆயிற்று? நாங்கள் பின்தொடர்ந்து சென்றோம் மன்னா, அவன் முன்தொடர்ந்து சென்று விட்டான் அப்படிம்பார். முன்தொடர்ந்து சென்றாருங்கிற ஒரு வார்த்தையை தமிழில் கிடையாது, ஆனால் கைதட்டு அப்படி பறக்கும். அதே மாதிரி ஒரு நாள் இரவு பானுமதி எம்ஜிஆரை பார்க்க அந்த அவங்களுடைய அந்த சேரி பகுதிக்கே வந்துடுவாங்க. அப்போ அவங்கள உள்ளே அனுப்பிட்டு 2 பேரும் வெளியே உட்காந்துருப்பாங்கள்ல, அந்நேரம் பார்த்து ஒருத்தர் வந்துடுவான். வந்த உடனே அவனை சமாளித்து அனுப்புறதுக்குள்ள பெரும்பாடுபட்டு போகிறப்ப பானுமதி சொல்லுவாங்க டிஎம்ஆரை பார்த்து, மாமா போயிட்டு வரட்டுமா? என்எஸ் கிருஷ்ணனை பார்த்து, அத்தை போயிட்டு வரட்டுமா அப்படின்னு. அத்தை நீ செத்த
காலையில் நம்ம தலை போயிடும், அத்தை நீ செத்த. இதெல்லாம் அந்த காலத்தில் அப்படிப்பட்ட வசனம். இனிமேல் நம்ம இருக்க வேண்டாம், ஊரை விட்டு போயிடுவோம்னு அவங்கெல்லாம் கிளம்பி போவாங்க. இந்த மதுரை வீரன் படத்தில் நகைச்சுவை காட்சிகள்னு தனியாகவே பேசலாம். அதில் என்எஸ் கிருஷ்ணன், டிஎம் மதுரம், பாலையா இவங்க சந்திக்கிற காட்சி இருக்குது பாருங்க, அடையாப்பா அப்படி திருப்பி திருப்பி சொல்லலாம். மதுரைக்கு வருவாங்க. மதுரைக்கு வந்த உடனே கோபுரத்தை காட்டுவாங்க, மீனாட்சி அம்மன் கோயிலை. உடனே அந்த அம்மா கேட்கும், ஏமாச்சான் இந்த கோபுரத்தை கட்டினது கொத்தனார், தூக்கி நிப்பாட்டினது யார் அப்படின்னு கேட்கும். அதாவது இப்படி கட்டி நிமித்திருப்பாங்க போட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கும். அப்புறம் அப்படியே வைகைக்கு வருவாங்க. அந்த வைகைக்கு இதுக்குள்ளே வந்து வைகை ஆற்றுல தண்ணி ஓடும். இப்படி கால அளவு தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கோம். ஏமாச்சான் இதுக்கு வைகைன்னு ஏன் பேர் வச்சாங்க? அதா காவிரி ஆற்றுல தண்ணி எப்படி வரும், தலைக்கு மேலே ஓடும். ஆனால் இங்கே பாரு, நம்ம கரண்ட கால அளவுக்கு தான் ஓடுது, கை வைக்கிற அளவுக்கு தான் தண்ணி இருக்குது. அது மட்டும் இல்லை, கை வைக்கிற அளவுக்கு தண்ணி இருக்கிறதுனால தான் வைகை கை வைன்னு வச்சாங்க. வை அண்டா வை குண்டான்னா வச்சாங்க இல்லை இல்லையா, வாங்க போவோம் அப்படின்னு போவாங்க. இப்போ மதுரையை பற்றி காண்பிக்க போது மதுரை வீரன்னு வந்ததுனால மதுரை காட்சிகளை எல்லாம் மதுரையிலே எடுத்திருப்பாங்க. அப்போ தான் இவங்க காட்டுக்குள்ளே போய் இருக்கிறப்ப திரும்பவும் பிடிச்சிட்டு வந்து பாளையக்காரர்கள்லாம் சேர்ந்து என்ன செய்வாங்கன்னா, பெரிய நாயக்கர்கிட்ட கொண்டு விடுவாங்க, பெரிய மன்னர்கிட்ட. அவர் வந்து விசாரணை செய்வார். அப்படி விசாரணை செஞ்சபோது என்ன குற்றம் அப்படின்னோடனே, பாளையக்காரருடைய மகளை சிறை எடுத்து விட்டான். உடனே அவர் கேள்வி கேட்பார், நரசப்பன் சொல்லுது உண்மையா? அப்போ அந்த அம்மா அருமையாக பேசும். எம்ஜிஆருடைய அந்த குரலும் அந்த அம்மாவுடைய குரலும் அவ்வளோ அருமையாக இருக்கும். கண்டான், கண்டேன், கட்டுண்டோம், காலம் வந்தது, பொறுத்திருந்தோம், காலம் வந்தது, தூக்கி சென்றார், நானே விரும்பி சென்றேன் என்று சொன்ன உடனே, சரி அப்படி என்றால் இந்த கல்யாணம் நடக்கட்டும்னு சொல்லிட்டு, நீ பொம்மியின் மனச்சிறையில் எப்போதும் இருப்பாயாக நரசப்பா சொல்லிட்டு, நீ பொம்மியின் மனச்சிறையில் எப்போதும் இருப்பாயாக, அத்தோடு வீரா நீ நமது தளபதியும் ஆவாயாக. உடனே நரசிப்பன் கேட்பார், மன்னா அப்படிம்பார், நீ இங்கேருந்து போவாயாக அப்படிம்பார். அவங்க சொல்லிவிட்டு அங்கே இருப்பாங்க. பிறகு பாளையக்காரர் என்ன செய்வார்னா, மதுரையில் நமக்கு இப்போ உட்பட்ட மன்னரிடத்தில் கொள்ளைக்காரர்கள் அதிகம் இருக்கிறார்களாம். அதனால் வீரா நீ சென்று அதை இப்போ காப்பாற்ற வேண்டும் சொன்னோடனே மதுரை வீரனான எம்ஜிஆர் தன் மனைவியாகி பொம்மையை கூப்பிட்டு மதுரைக்கு வருவாருங்க. பிறந்தது வளர்ந்ததெல்லாம் வேறு இடம், கதை இங்கே வந்து சேரும். இங்கே ஒரு கதாநாயகியை காட்டுவாங்க, அதான் பத்மினி. பத்மினி அறிமுகமாகிற போதே மதுரையினுடைய திருவிளையாடல் கதைகள் முழுவதையும் சொல்லிட்டு வரக்கூடிய பாடலாக எம்எல்வி பாடுற பாட்டுங்க, ஆடல் காணீரோ விளையாடல் காணீரோங்கிற பாட்டு. இந்த பாட்டு முழுவதுக்கு இசையமைச்சு நம்மளை மயக்கினவர் ஜி ராமநாதையருங்க. அப்படியான பாட்டு. அதில் முத்துவளை ரத்தினவளை விற்ற விளை யாடல் காணீரோ அப்படின்னு பாட்டு போட்டிருப்பார் உடுமலை நாராயணகவி. அங்கே வந்த பிறகு இவர் வீரன் வந்து அவளுக்கு அந்த வெள்ளையம்மாள், அவருடைய பேர் பத்மினியினுடைய பேர் வெள்ளையம்மாள். வெள்ளையம்மாளுக்கு ஏற்பட்ட ஒரு கஷ்டத்தை போக்குவார். திருடர்கள் அவங்க வீட்டுக்கு வந்தபோது அவரை போய் காப்பாற்றுவார். எப்படி பத்மினியை பானுமதியை காப்பாற்றினார் அது மாதிரி இவங்க காப்பாற்றுவார். காதல் ஏற்பட்டுரும். ஆனால் மன்னனும் என்ன செய்வார்னா வெள்ளையம்மாளையே காதலிப்பார், ஓயக்க தேவரவர். அப்போ பாலையா திருப்பி அங்கே வந்துடுவார். அங்கே ஒரு தளபதி இருப்பார், அவர் வந்து டி.கே. ராமச்சந்திரன் ஒரு இல்லை. அவங்க என்ன எல்லோரும் சேர்ந்து எம்ஜிஆரை சிக்க வைக்கணுங்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணி அவர் மேலே கொலை குற்றம் சாட்டுவாங்க, கொள்ளையடிச்சதெல்லாம் சொல்லுவாங்க. அப்போ இவங்க ரெண்டும் போய் அந்த கொள்ளைக்காரர்களை பிடிப்பதற்கான ஏற்பாடு பண்ணுவாங்க பாருங்கள். அப்போ தான் அந்த நாடகமெல்லாம் கண்டேன் இந்த நாடும் வெளியிலேங்கிற பாட்டு. அது மட்டும் இல்லை, அங்கே போய் 2 பேரும் மாறு வேடம் போட்டு ஆடுவாங்க. யார், பத்மினியும் எம்ஜிஆர். ஏச்சு பிழைக்கும் தொழிலே சரிதானா எண்ணி பாருங்க, நாச்சியப்பா சங்கிலி கருப்பா பூச்சி காட்டும் போக்கிரி சுப்பா. இந்த பாட்டில் வரிகள்லாம் தஞ்சை ராமதாஸுடைய வரிகள்லாம் அவ்வளோ அருமையாக இருக்கும். அதே போல் பானுமதிக்கு ஒரு பாட்டு ஒன்று, அவருக்கும் எனக்கும் இசைந்த பொருத்தம் என்ன பொருத்தமோ அப்படிங்கிற பாட்டு கண்ணாசன் அவர்கள் எழுதியிருப்பார். உடுமலை நாராயணகவி, தஞ்சை ராமதாஸ், கண்ணாசன் அவர்கள் வசனத்தோடு சேர்ந்து இதையும் எழுதியிருப்பார். எல்லாம் இது பண்ணி கடைசியில் மன்னன் வெள்ளையம்மாள் மீது கொண்ட காதல் காரணமாக என்ன செய்வார்னு சொன்னால்,
எம்ஜிஆர் அவர்களை குற்றஞ்சாட்டி மார்கால் மார்கை வாங்குறதுக்கு உத்தரவிட்டுருவாங்க. இப்படி மார்கால் மார்கை வாங்க போகிறப்ப இந்த 2 பேரும் சேர்ந்து போய் வசனம் பேசுவாங்க பாருங்கள். அதாவது நம்ம சொல்கிறோம், சிவாஜி கணேசன் அவர்கள் பராசக்தியில் வசனம் பேசுகிறத பற்றி சொல்கிறோம், கோர்ட்டு சீன் வசனத்தை சொல்கிறோம், பல படங்களில் சொல்கிறோம். இந்த படத்தில் கண்ணகி பேசுவதைப் போல வசனம் பேசக்கூடிய அளவு ஒரு பக்கம் பானுமதியும் இன்னொரு பக்கம் பத்மினியும் சேர்ந்து ஓயக்கத்தை ஒருத்த கேள்வி மேலே கேள்வி வைப்பாங்க. அப்படிப்பட்ட சிம்மாசனத்தில் நீ, பொற்கை பாண்டியன் வாழ்ந்த இந்த சிம்மாசனத்தில் நீ மன்னா மாற்று அப்படின்னு மீனாட்சியினுடைய குரல் கேட்கும். போகிறதுக்குள்ளே காலை கையை வெட்டிடுவாங்க, மார்கால் மார்கை வாங்கிடுவாங்க. இவங்க 2 பேரும் போய் என்ன செய்வாங்கன்னா, அங்கே போய் அதுக்கு ஓடுவாங்க. அங்கே போய் இவங்களும் இறந்து போவாங்க. அப்படி இறக்குறப்ப தான் என்எஸ் கிருஷ்ணனும் டிஎம்ஆரும் வருவாங்க. நம்ம வளர்த்த பிள்ளை தான், ஆனால் தெய்வமாயிட்டாக, அதனால் நம்மளும் கும்பிடுவோம் அப்படின்னு சொல்லி, எப்படி சிலப்பதிகாரத்தில் பத்தினி கோட்டம் அமைத்தவுடன் கண்ணகியை உடனிருந்தவர்களெல்லாம் வணங்கினார்களோ அதுபோல் அந்த காட்சியை முடிச்சிருப்பாங்க. இந்த படம் அந்த இது முடிகிற போது அவருங்க அப்படி சாமியாக போகிற மாதிரி மேலே போகிற மாதிரி காட்டுவாங்க. எல்லோரும் எந்திரிச்சு வணங்குவாங்க. 10 பாட்டு, இசை, சண்டை, அதே போல் வசனம், பெரிய பெரிய நடிகர்கள், கதாநாயகன் எம்ஜிஆர், கதாநாயகியாக பானுமதி, நம்முடைய பத்மினி அவர்கள், ஈவி சரோஜா நாட்டியத்துக்கு, நகைச்சுவைக்கு என்எஸ் கிருஷ்ணன், டிஎம் மதுரம், அதே போல் பாலையா, இந்த பக்கம் வில்லன் நடிகர்கள் ஓயக்கத்தேவர், டிகே ராமச்சந்திரன், எத்தனை பேர் கொண்ட பெரிய குழுங்க. எல்லாவற்றுக்குமாக சேர்ந்து யோகானந்த் என்கின்ற அற்புதமான டைரக்டர் இதை டைரக்ட் பண்ணியிருப்பார். இந்த படத்தோட வெற்றி எம்ஜிஆர் அவர்களுக்கு பெரும் புகழை தந்தது. கிராமத்து மக்கள் பூரா போய் என்ன பண்ணாங்கன்னா, மதுரை வீரனை நேரில் பார்க்குற மாதிரி பார்த்து வந்தாங்க. அந்த பாட்டும் கதையும் இசையும் இன்றைக்கும் நம் கண்களில் காதுகளில் ஒலித்து கொண்டிருக்கின்றன என்று சொன்னால், கண்ணில் தெரியும் காட்சி காதில் கேட்கும் ஒலி என்று பார்த்தால், மதுரை வீரன் ஒரு புராணக் கதை மட்டுமில்லை, நாட்டுப்புற கதை மட்டுமில்லை, படமாக வந்து மக்களின் மனங்கவர்ந்த கதை மதுரை வீரன். மதுரை வீரன் என்றாலே எம்ஜிஆர் தான்.